நான் ஹிந்தி இப்படி படிச்சுதான் பயம் இல்லாம பேச ஆரம்பிச்சேன். கிராமரோ வேர்ட்ஸோ தெரியாததுனாலதான் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, உங்க பிராக்டிஸ் மெத்தட்ல தப்பு இருக்கு. அதனாலதான் நீங்க பயப்படுறீங்க. நம்ப முடியல. சில பேர் சீக்கிரமா ஃப்ளூவெண்டா ஹிந்தி பேசுறதுக்கும் சில பேர் வருஷ கணக்கா திணறிட்டு இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சைலண்டா ஹிந்தி படிச்சுட்டே ரூம்குள்ள உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் ஆக போறது இல்ல. வெளியில போய் சத்தமா ஹிந்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்க நிலைமை மாறப்போகுது. என்னோட பயத்தை எல்லாம் விட்டுட்டு நான் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஹிந்திய ஃப்ளூவெண்டா பேச ஆரம்பிச்சேன் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நீங்களும் அதே மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலோட வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, ஐயோ இவ்வளோ நாள் இது தெரியாம இருந்துட்டோமே ஹிந்தில அப்படின்னு. அதே மாதிரி நீங்களும் இது தெரியலேன்னு வருத்தப்பட வேண்டியது இல்ல. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ், ட்ரிக்ஸ், மெத்தட்ஸ் எல்லாம் வேணும்னா நம்மளோட ஹிந்தி வித் சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரா ஹிந்தி பேசணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்நாள் கனவு. ஆனா எப்ப பாரு மிஷன் இம்பாசிபிளாவே போயிட்டு இருக்கு. ஒரு 3 மாசம் என்கிட்ட டைம் இருக்கு, என்னால பண்ண முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருந்தா, நான் தான் உங்க டாம் க்ரூஸ். மிஷன் பாசிபிள் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இங்க குஜராத் வந்ததுக்கு அப்புறம் லேசா ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சே ஆணுங்கிற கட்டாயம் இருந்தது, படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா பேசுறதுக்கு ஆளே இல்லையா, அதனால பேசவே பயப்படுவேன். மும்பை, டெல்லி மாதிரி குஜராத்லயும் ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப ஃபேமஸ். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்க்கு 3 டிஷ் கிடைக்கும். 3மே எல்லாருக்கும் ஃபேவரட் டிஷ். காவ்சா, ஆலு பூரி, சமோசா. இது 3 ஒரே கடையில தான் கிடைக்கும். அதாவது காவ்சா வச்சிருக்கிறவங்க ஆலு பூரி, சமோசா ரெண்டையும் சேர்த்தே வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு புது ரெஸ்டாரண்ட் வந்திருந்தது, சின்ன ரெஸ்டாரண்ட். இந்த 3 டிஷ்ஷும் வச்சிருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்சை பேக் பண்ணிட்டு எனக்கு லஞ்சை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன். ஆனா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மாட்டேன். நான் கிளம்பி இந்த கடைக்கு போயிடுவேன். முதல் நாள் போகும்போது எனக்கு காவ்சா வேணும், முझे காவ்சா चाहिए அப்படின்னு பழகிட்டு போயிருந்தேன். அங்க போய் அதையும் மறந்துட்டேன். அங்க போயிட்டு ஏக் காவ்சா, அதாவது ஒரு காவ்சா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் காவ்சா எடுத்து கொடுத்துட்டாங்க. நானும் சப்பாத்தி பூரி மாதிரி ஏதோ இருக்குமோன்னு நினைச்சா அது ஏதோ சூப் பவுல் மாதிரி ஒரு பவுல் நிறைய சூப் இருந்தது. அப்பதான் நான் முறையா காவ்சா சாப்பிட்றேன்னு சொல்றதா, குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சூப் மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு வந்து காவ்சா புளிப்பா இருந்தது, இதுல புளிப்பை குறைக்க முடியுமா அப்படின்னு எப்படி ஹிந்தில கேட்கணும்னு எழுதி அதை படிச்சு வச்சுக்கிட்டேன் அடுத்த நாள் போறதுக்கு. காவ்சா बहुत खट्टा है, क्या आप कम कर सकते हैं? காவ்சா बहुत, காவ்சாங்கிறது அந்த டிஷ்ஷோட பேரு. बहुत அப்படின்னா ரொம்ப, खट्टा அப்படின்னா புளிப்பு, है காவ்சா बहुत खट्टा है, காவ்சா ரொம்ப புளிப்பா இருக்குங்கிறதுக்கு அந்த ஹே ஞாபகம் வச்சுக்கோங்க. क्या आप कम कर सकते हैं? आप நீங்க அப்படின்னு சொல்றதுனால நீங்க ஹே அப்படின்னு சொல்றீங்க. ஆப் அப்படின்னு சொல்றதுனால நீங்க ஹே சொல்றீங்க. क्या எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா கொஸ்டின் கேக்குறீங்க இல்லையா, இந்த புளிப்பை குறைக்க முடியுமான்னு, அதுக்காக क्या போட்டிருக்கீங்க. क्या आप कम அப்படின்னா குறைக்கிறது, கம் அப்படின்னா லெஸ் குறைவு, கர் அப்படின்னா செய்யறது, கர் சக்தே அப்படின்னா செய்ய முடியுமா, ஆப் கர் சக்தே ஹே அப்படின்னா நீங்க செய்ய முடியுமா. ஒரு கியாவும் போட்டு அதை ப்ராப்பரா क्वेश्चना மாத்தியாச்சு. क्या आप कम कर सकते हैं? இதை குறைக்க முடியுமா. இது நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம் பாருங்க. விலையை குறைக்க முடியுமா, ஏசியை குறைக்க முடியுமா, அந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அது சூப் மாதிரி இருந்தது இல்லையா, அது ரெடிமேடா தான் இருக்கும். அதுல புளிப்பை குறைக்கிறது கஷ்டம் இல்ல குறைக்கவே முடியாதுங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால அவரோட பதில் இது குறைக்க முடியாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு தெரிஞ்சேதான் இந்த கேள்விக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். புளிப்பை குறைக்க முடியாது அப்படின்னு அவர் எப்படி சொல்லுவாருன்னு நானே படிச்சுட்டு போயிருந்தேன். खावसा थोड़ा कट्ठा ही आता है, हम कम नहीं कर सकते. खावसा थोड़ा, थोड़ा என்னது கொஞ்சம், கட்டா புளிப்பு, ஹீ புளிப்பாதான், அதுக்குதான் ஹீ. கட்டா ஹீ அப்படின்னா புளிப்பாதான், புளிப்புதான். आता है வரும். खावसा கொஞ்சம் புளிப்பாதான் வரும். हम कम नहीं कर सकते. हम அப்படின்னா அவரை சொல்றாரு. சில சமயம் ஹிந்தில ஹம்னு அவரு ஒருத்தரை சொல்றதுக்கும் சொல்லிக்குவாங்க இல்லையா. हम कम नहीं कर सकते. कम नहीं குறைக்க முடியாது, कम नहीं कर सकते. கம் கர் சக்தேனா என்ன, குறைக்க முடியும். கம் நஹி கர் சக்தேனா என்ன, குறைக்க முடியாது. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவரு இந்த பதில சொல்ல போறாரு, நமக்கு ஃபுல்லா புரிய போகுதுன்னு பிரகாசமா நின்றுட்டு இருந்தேன். ஆனா அவரு நஹி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா முடிச்சிட்டாரு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம தான் புதுசா ஹிந்தி கத்துக்கிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் நீளமா கத்துக்கிட்டு போறோம். நல்லா ஹிந்தி தெரிஞ்சவங்க ஷார்ட்டா தான் பேசுறாங்க. சோ நம்ம ஓரளவுக்கு கான்பிடென்ட்டா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் குறுக்கி ஷார்ட்டா பேச ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கறத நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவர் இதுதான் சொல்லுவாருன்னு தெரிஞ்சதுனால எனக்கு காவ்சா வேண்டாம், சமோசா வேணும் அப்படின்னு நான் பழகி வச்சுட்டு போயிருந்தேன். मुझे खावसा नहीं चाहिए क्योंकि वो खट्टा है, मुझे समोसा चाहिए. मुझे எனக்கு
खावसा அந்த டிஷ் சூப் மாதிரி இருந்தது, புளிப்பா இருந்துச்சு இல்லையா, அது नहीं चाहिए வேண்டாம், क्योंकि ஏன்னா वो खट्टा है, वो அப்படின்னா அது. ஏற்கனவே நீங்க காவ்சான்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால மறுபடியும் காவ்சா சொல்ல வேண்டியது இல்ல, वो அப்படின்னு போட்டாலே அது போதுமானது. वो खट्टा है, அது புளிப்பா இருக்கு, எனக்கு காவ்சா வேண்டாம் ஏன்னா அது புளிப்பா இருக்கு. मुझे எனக்கு சமோசா चाहिए, சமோசா வேணும் அப்படின்னு கேட்டுட்டேன். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை, சமோசாவும் புளிச்சிச்சா. என்னடா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்களேன்னு பார்த்தேன். சமோசா 25 ரூபான்னு அங்க எழுதி இருந்தது. முன்னாடி நாளே அதை நோட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் 25 ரூபாய்க்கு ஹிந்தில என்ன சொல்லணும் அப்படின்னு பழகிட்டு வந்துட்டேன். 25 கேலியே சமோசா चाहिए. 25 அப்படின்னா 25, கேலியே அப்படின்னா 25 ரூபாய்க்கு, 25க்கு, அதுக்குதான் அந்த கேலியே. ஃபார் சமோசா चाहिए, சமோசா வேணும். இதுதான் படிச்சுட்டு போயிருந்தது. ஆனா அங்க போய் கேலியேவை மறந்துட்டேன். 25 சமோசா चाहिए அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது 25 சமோசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். 25 ரூபாய்க்கு 2 சமோசா தான் வரும். நான் 25 சமோசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணேன். என்ன இப்ப என்ன சிரிப்பு? இல்ல, நம்ம வியூவர்ஸ யோசிச்சு பார்த்தேன், சிரிச்சேன். இப்படி தப்பு தப்பா ஹிந்தி பேசினவங்க கிட்ட போய் இவங்க ஹிந்தி கத்துக்கிறாங்களே பாவம். 2 வீலர் டிரைவிங் கிளாஸ் போனீங்கல்ல, அங்க கீழே விழுகவே விழுகாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல விழுந்தா பரவாயில்ல பயம் போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? அவங்களா? நான் வண்டி ஓட்டு பழகும் போது நிறைய தடவை நான் கீழே விழுந்தேன், அதனாலதான் இப்ப பயம் இல்லாம நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்டேக்ஸ் ஆர் பெஸ்ட் டீச்சர்ஸ். புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது. கண்டினியூ. சாப்பிடுறதுக்கு 2 சமோசா கொடுப்பாங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அவரு பார்சல் பண்ணிட்டு இருந்தாரு. சாப்பிடுதானே கேட்டோம், எதுக்கு பார்சல் பண்றாரு அப்படின்னு யோசிச்சேன். ஆனா எனக்கு சாப்பிடுதான் வேணும், நீங்க பார்சல் பண்ணாதீங்கன்னு சொல்ல எனக்கு அப்ப தெரியாது. பார்சல் ரொம்ப வெயிட்டா பெருசா இருந்தது, பேமெண்ட்டும் ரொம்ப பெருசா இருந்தது. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் பண்ண முதல் வேலை கானே கேலியே, அதாவது சாப்பிடுறதுக்கா இல்ல பார்சலா அப்படின்னு அவங்க கேட்டா நம்ம எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு படிச்சேன். ரொம்ப ஈஸி, 2 ஒண்ணுதான், கேள்வி ஒண்ணுதான் பதிலும் ஒண்ணுதான். கானே கேலியே யா பார்சல். கானே அப்படின்னா சாப்பிடுறதுக்கு, கேலியே அப்படின்னா நம்ம இப்பதான் பார்த்தோம் ஃபார் ஈட்டிங், அதாவது சாப்பிடுறதுக்காக. கானே கேலியே யா அப்படின்னு நடுவுல நீங்க ஒண்ணு போட்டுட்டீங்கன்னா ஆர், இல்லன்னா அப்படின்னு சொல்றதுக்காக ஆர். பார்சல், அவ்வளவுதான், நீங்க வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். கானே கேலியே யா பார்சல் அப்படின்னு ஹோட்டல்ல இருக்கிறவங்க உங்களை பார்த்து கேட்டா நீங்க அந்த 2ல ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலாம். பார்சல்னா வெறும் பார்சல்னு சொல்லிக்கலாம், கானே கேலியே அப்படின்னா வெறும் கானே கேலியன்னு சொன்னா போதும், வேற ஒண்ணுமே நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. வீட்டுல ஒரே சோகத்துல இருந்தேன், காசு இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டோம், பத்தாததுக்கு இந்த சமோசாவை என்ன பண்றதுன்னு தெரியல, இதுவும் வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் விடு, பார்சல் பண்ணி எனக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிரு, பசங்க இருக்காங்க நாங்க சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஏதோ பெரிய தப்பு பண்ண நினைச்சு நீ ஹிந்தி கத்துக்கிறது மெத்தட்ஸ் எல்லாம் விட்டுறாத, உனக்கு எப்படி ஹிந்தி கத்துக்கணுமோ அப்படி கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்க ஹஸ்பண்ட் என்கரேஜ் பண்றாரு, நானும் இப்படிதான் சின்ன தப்பு பண்ணேன், அதுக்கு போட்டு என்ன திட்டி காசெல்லாம் வீணா போச்சுன்னு என் வீட்டுக்காரர் 3 நாள் சோகமா இருந்தார். காசு போச்சேன்னு சோகமா இருந்திருக்க மாட்டாரு பிரியா மிஸ், அவர் வாழ்க்கை போச்சேன்னு சோகமா இருந்திருப்பாரு. 3ஆவது நாள் வேற லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு போய் கேப்பே விடாம 3 சென்டென்ஸ் அவரை பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லி படின்னு படிச்சு ப்ரிப்பேர் ஆகி வச்சிருந்தேன். போன உடனே அவர்கிட்ட கேட்டேன், ஏ கியா ஹே இஸ் பர் ஜெயின் லிக்கா ஹே. ஏ அப்படின்னா இது, தமிழ்ல ஏ எழுதுவோம்ல அந்த ஏ, அவ்வளவுதான், நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ அப்படின்னா இது, கியா ஹே என்ன அப்படின்னு கேட்டேன். இது என்ன, ஏன்னா சில ஐட்டம்ஸ்ல பிராக்கெட்ல வந்து கிரீன் இங்க்ல ஜெயின் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. ஏ கியா ஹே இஸ் பர், இது மேல, இஸ்னா இது, இஸ் பர் ஜெயின் லிக்கா ஹே, லிக்கா ஹே தான் எழுதி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன பதில் சொல்ல போறாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஜெயின்ஸ் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, அதனால இந்த டிஷ்ஷஸ்ல வெங்காயம் வராது அப்படின்னு அவர் பதில் சொல்லுவாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். मुझे 1 प्लेट आलू पूरी दीजिए, प्याज मत डालिए, उसे जैन बना दीजिए और कम तीखा रखिए. मुझे ना எனக்கு ஒரு பிளேட் ஆலு பூரி, அதுதான் அந்த டிஷ். 3 டிஷ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, காவ்சா, சமோசா, ஆலு பூரி. இப்ப 3ஆவது டிஷ் ட்ரை பண்ணும்போது ஒரு 4 சென்டென்ஸா படிச்சுட்டு போயிட்டேன். ஆலு பூரி தீஜியே, கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, மரியாதையா கேட்கறதுக்கு
दीजिए அப்படின்னு சொன்னேன். प्याज मत डालिए, प्याजना ஆனியன், मत डालिए அப்படின்னா போட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். डालिए அப்படிங்கிறது மரியாதையா சொல்றேன். प्याज डालिए அப்படின்னா போடுங்க அப்படின்னு அர்த்தம். उसे जैन बना दीजिए, இந்த ஐட்டமை ஜெயின் ஐட்டம் மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு उसे இந்த ஐட்டமை ஜெயின் பனா दीजिए, ஜெயின் பண்ணிடுங்க, ஜெயின் டைப்பா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஜெயின் பனா दीजिए. और कम, அப்புறம் கம்னா கொஞ்சம் குறைவா, கம்ங்கிறது குறைவு. ஆர் கம் தீகா, தீகா அப்படின்னா காரம், அதாவது ஸ்பைசினஸ் இருக்குல்ல, அத வந்து தீகா அப்படின்னு ஹிந்தில சொல்லுவாங்க. தீகா ரக்கியே, ரக்கியே அப்படின்னா வைங்க. கம் தீகா ரக்கியே அப்படின்னா கம்மியான காரத்துல செய்யுங்க, வைங்க அப்படின்னு அர்த்தம். மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் ஒரே இதுல பேசிட்டேன். ஐய, வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும், எம்மியா இருக்கும். இப்படி சாப்பிடுறதுலயே கவனமா இருந்தீங்கன்னா ஹிந்தி பேச முடியாது. காரம் இருக்கா இல்லையா, வெங்காயம் போட்டாங்களா இல்லையா, புளிப்பா உப்பா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. எப்படியாவது ஹிந்தில கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். அவங்க பேசுறத புரிஞ்சுட்டு நம்ம பதில் சொல்லிடணும். இதுல மட்டும் போக்கஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடலாம். பயம் துளி கூட இருக்காது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பேசி முடிச்ச உடனே என் முகத்துல பிரகாசத்தை பார்க்கணுமே. அன்னைக்கு வீட்டுல ஒரே செலிப்ரேஷன் தான். அன்னைக்கு நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், இனிமே ரெஸ்டாரண்ட்க்கு போனா நான் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா நான் கம்ப்ளீட்டா ஆர்டர் பண்றது எப்படி, ரெஸ்டாரண்ட்ல பேசுறது எப்படின்னு பழகிட்டேன். நான் தான் இனிமே ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு. ஆர்டர் பண்றதுக்கு எதுக்கு ஹிந்தி கத்துக்கணும்? இப்பவும் எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் நான் தான் ஆர்டர் பண்றேன். அப்படியா? ஏன் உங்க ஹஸ்பண்டோட ஃபேவரட் டிஷஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதை தெரிஞ்சு வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்றதெல்லாம் நானு, ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் டேஸ்டா வர்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வச்சுக்குவேன், மோசமா வர்ற ஐட்டம்ஸ் எல்லாம் அவருக்கு தள்ளி விட்டுருவேன். ஐயோ, நீங்க ஹோட்டலுக்கு போயிருந்தப்ப ஹிந்தில ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அதை ஹிந்தில சொல்ல தெரியாமையோ, இல்ல எப்படி சொல்றது, ஐட்டம்ஸ் பத்தி எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அது என்ன ஸ்டேட்மெண்ட், என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நம்ம அதை ஹிந்தில மாத்தலாம். குவிஸ் எப்பவும் போல மறக்காம போய் சால்வ் பண்ணுங்க. ஹிந்தி பேச எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க.